மோகன் கடகோபாய ஸ்ரீரங்க வேத வேதாந்த அதை பார்த்து என்ன சந்தேகம் தான் கேளுங்க. தீர்க்காட்சரங்கள் 8 ரஸ்வாட்சரங்கள் அ இ உ ரு ல. இதுதான் ரஸ்வாட்சரங்கள். தீர்க்காட்சரங்கள் ஆ இ உ ரு ஏ ஓ ஐ ஔ. இந்த 8 தீர்க்காட்சரங்கள். அப்புறம் ஆ இ உ ரு ல ஏ ஓ. இது எல்லாத்துக்குமே ருதாட்சரங்கள் ஆ இ உ ரு ல ஏ ஓ ஐ ஔ அப்படின்னு ருதாட்சரங்கள் அந்த 9 எழுத்துக்களுக்கு அந்த எல்லாத்துக்குமே ருதாட்சரங்களானது உண்டு. அப்போ 5 கிரஸ்வம் 8 சமிக்கணும் பேசுறது எல்லாருக்கும் கேக்குறதா? எனக்கு கொஞ்சம் கேட்கவே இல்லையே சுவாமி, ஆடிபிளாவே இல்ல. வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு சுவாமி, வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு, கேட்கவே இல்ல. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறதான்னு கேக்குறது. சரி, ஓகே. அப்போ இந்த கிரஸ்வாட்சரங்கள் 5, தீர்க்காட்சரங்கள் 8, ருதாட்சரங்கள் 9, மொத்தம் 22 அக்ஷரங்கள்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அயோகவாதங்கள் 4, அனுஸ்வாரம், விசர்க்கம், ஜிஹ்வாமூலிய, உபஸ்மானியம், அதை பார்த்தோம். அப்புறம் மெய்யெழுத்துக்கள் வர்க்கீய எழுத்துகள் 25, அவர்கீயங்கள் வர்க்கங்கள் இல்லாதது 8, அதை பார்த்தோம். அப்புறம் அந்த உயிர் எழுத்துக்கள்ல ரஸ்வம் தீர்க்கம் புதம், அதான் ரஸ்வத்திற்கு புதம் பார்த்துட்டு, அப்புறம் உதாத்தம் அனுதாத்தம் பெரிதம். உதாத்தம்னா இதை விட தாழ்வாதி தாழ்வு ஊர்வபாகே உதாத்தா, அதை மேல் பகுதியை சொல்றது உதாத்தம், கீழாக சொல்றது அனுதாத்தம், சமானமா சொன்ன பெரிதம். இது வேதத்துல மாறுபடும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ரஸ்வம் பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள் நான் சொல்றது உயிர் எழுத்துக்களுக்கு மாத்திரம், மெய் எழுத்து கிடையாது. ரஸ்வம் 5, தீர்க்கம் 8, புத எழுத்துக்கள் 9. இந்த உயிர் எழுத்துக்கள் எதுன்னா ஆ இ உ ரு ல. இந்த 5 தான் ரஸ்வ எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். தீர்க்கமானது ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ. இந்த 8 தீர்க்க எழுத்துக்கள். அதுல ஆ போட்டு 3 போடுறது, 3 மாத்திரை சொல்றதுன்றது. அதே இ உ ரு ரு ஏ ஐ ஓ ஔ. இந்த 9 புத எழுத்துக்கள், அதை பார்த்தோம். அப்ப இதுலயே வேதங்கள் உதாத்தா, அனுதாத்தா, துரிதா. உதாத்தம்னு பார்த்தோம், அனுதாத்தம்னு பார்த்தோம், துரிதம்னு பார்த்தோம். உதாத்தம்னா என்னன்னா அந்த எழுத்துக்களை வாயுடைய எழுத்துக்கள்லாம் வாயால் தான் அந்த சவுண்ட் வரப்போகுது. அது வாயுடைய மேல் பகுதியா மேலால வந்தால் அது உதாத்தம், கீழ்ப்பகுதியால வந்தால் அனுதாத்தம். சமானமா நமக்கு எதுவுமே இல்லாம சாதாரண சொன்னா துரிதம்னு
கோமதியில இப்படிதான் கிராமர் வியாக்கரண கிராமர்ல எப்படி இருக்குன்னா உதாத்தனா மேல சொல்றது, அனுதாத்தனா இறக்கி சொல்றது, சொரித்தம்னா சமானமா சொல்றது அப்படின்னு ஒவ்வொரு எழுத்து உண்டு. அப்போ ரத்வன அகாரத்தை மேலால சொல்லலாம் ஆ அப்படின்னு, இறக்கி ஆ அப்படின்னு சொல்லலாம், சாதாரண ஆ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த 5 எழுத்துக்கு உதாத்தம் உண்டு, அனுதாத்தம் உண்டு, சொரித்தம் உண்டு. இந்த 9 எழுத்துக்கும் உதாத்தம் உண்டு, இந்த 8 எழுத்துக்கும் உதாத்தம் உண்டு, அனுதாத்தம் உண்டு, சொரித்தம் உண்டு. இந்த விதமான எழுத்துக்களுக்கும் உதாத்தம் உண்டு, அனுதாத்தம் உண்டு, சொரித்தம் உண்டு அப்படிங்கிறது கீழே பார்த்தோம். அது ஒரு 8 சுவாமி அந்த ஒரு 8 டாப்பு சாப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அது பிரத்யங்கள் அது சாமி அது ஒன்றும் புக்கில் இல்லையா, அதனால கேட்டேன். அது புக்கில் இல்லை. நான் எதுக்கு சொன்னேன்னா ஸ்வரம் முக்கியம், அது இன்ட்ரோடக்ஷனுக்கு சொன்னா இருக்காது. ஸ்வரங்கள் ஏன் முக்கியம்ன்றதுக்காக சொன்னேன். அந்த ஸ்வரங்கள் நம்ம பேசுற வார்த்தைகள் கூட ஸ்வரங்கள் உண்டு அப்படின்னு சொன்னேன். அந்த உதாரணம் நம்ம சொல்றோமே சம்ஸ்கிருத வேர்டு வார்த்தைகள் சொல்றோமே அது ஸ்வரம் உண்டு. எப்படி தெரியுதுன்னா அந்த இது கௌமுதி கிராமர்ல இந்த புள்ளிங்க ஒரு சப்தத்தை ஃபிமேனியன் ஜென்ரா மாத்தணும்னா அதுக்கு பிரத்யேகம் 8 பிரத்யேகம் சொல்லியிருக்கேன். அது டாப்பு பிரத்யேகம் ஒண்ணு உதாரணம் சொல்றேன். டாப்பு டாப்பு இப்படி 3 பிரத்யேகம் சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போயிட்டு மீறி இருக்கு. 3த்துலயுமே மீறது ஆதான் மீறும். அந்த பிரத்யேகம் வச்சா டா போயிடும் மீறி ஆதான் மீறும். அப்ப 3 பிரத்யேகங்களை வச்சு ஆதான் மீறதுன்னா ஏன் 3 தான் பிரத்யேகம் சொன்னு கேள்வி கேட்டுட்டு ஒரே பேதாகாந்த ஒரு ஸ்வரம் டாத்மச்சா ஸ்வரம் டாத்மச்சா ஸ்வரம் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன தெரியாதுனால வேர்டுகளும் ஸ்வரங்கள் உண்டு தெரியாதுன்னு போது அதை சொன்னேன். ஏன்னா ஸ்வரங்கள் பிரயோகங்கள் ஸ்வரங்கள் இருந்திருக்கு. அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லச்சு அதுக்கு வந்து சொன்ன வார்த்தை. அப்போ இப்போ உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் ரத்வம் தீர்க்கம் பிருதம் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரிவுகள் இத்தனை இப்ப சத்துக்கு நம்மளுக்கு இத்தனை பிரிவுகள் இருக்கு. அப்ப ஆண்ட கர்ப்பத்தை எடுத்துட்டா ஒரு எழுத்து எடுத்துப்போம். ஆ அப்படி எடுத்துட்டா ஆளு 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? ரத்வம் இருக்கு, தீர்க்கம் இருக்கு, பிருதம் இருக்கு. ஆக்கு என்ன இருக்கு? ரத்வமான ஆ இருக்கு, ஆ தீர்க்கம் இருக்கு, ஆ பிருதம் இருக்கு. அப்போ இந்த ரத்வமான ஆக்கு ரஸ்வத்துல உதாரணம், ரஸ்வத்துல அனுதாரணம், ரஸ்வத்துல ஸ்வரிதம். அப்போ ரஸ்வமான அகாரத்தை மேலால சொல்லலாம், கீழால சொல்லலாம், சமானமான சொல்லலாம். அப்போ ரஸ்வன ஆ எடுத்துன்னா அதுல 3 பாட்டு. அடுத்த தீர்க்கம் ஆ அப்படின்னு அந்த தீர்க்கமான ஆ எடுத்துட்டாலும் தீர்க்கமான எடுத்து வரும். அப்போ தீர்க்கமான ஆகாரத்துக்கு உதாத்தம் உண்டு, அனுதாத்தம் உண்டு, ஸ்வரித்தம் உண்டு. அப்போ ரத்தமான ஆகாரத்துக்கு 3, தீர்க்கமான ஆகாரத்துக்கு 3. அதே புருதம் புருதம் இருக்கு. அந்த புருதத்தை மேலால சொல்லலாம், கீழால சொல்லலாம், சமானமா சொல்லலாம். அப்போ ரஸ்வ ஆகாரி புத உதாத்தம், புத அனுதாத்தம், புத ஸ்வரிதம். அப்போ இந்த இதுக்கும் 3. இப்ப சத்துக்கு ரஸ்வா 3, தீர்க்கம் 3, புத 3. இந்த 6 இப்ப 9 பேதங்கள் சொல்லலாம். ஆண்டு எழுத்துக்குள்ள 9 பேதங்கள் நம்ம காட்டலாம். 9 விதமாக அந்த அகாரத்தை பிரயோகமானது பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் நம்ம நடத்திருக்கோம். ஓகேவா? இந்த சந்தேகம் என்ன இருக்கா? நல்ல பலன்னு இதான் சொல்றேன். 3ஆம் பக்கம் பாருங்க. द्वाविंशतेः स्वराणाम् एकैकोऽपि उदात्तः अनुदात्तः स्वरितच्च इति त्रिविधः भवति इत्युक्तम्. द्वाविंशतिः 22 என்னன்னா ரஸ்வம் 5, தீர்க்கம் 8, புருதம் 9, மொத்தம் 22. இந்த 22 எழுத்துக்களுக்கும் ஸ்வரானா ஏகைகோபி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆ எத்தனாலும் சரி, ஆ எத்தனாலும் சரி, ஆ எத்தனா சரி, எந்த எழுத்து எடுத்துட்டாலும்
ஒவ்வொருக்கும் ஏகை கோபி உதாத்தா அனுதாத்தா ஸ்வரிதா அப்படின்னு திரிவிதா 3 விதமான வேதங்கள் உண்டு அப்படின்ற பவதி இத்தியுக்தம்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவஞ்ச சர்வே ஸ்வராக உதாத்தः அனுதாத்தः ஸ்வரிதஸ்ய இது திரிவிதா இது பவதி ஃபலிதார்த்தம். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஹ்ரஸ்வ எழுத்துக்கும் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் உண்டு, தீர்க்க எழுத்துக்கும் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் உண்டு, புத எழுத்துக்கு உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் உண்டு. ஃபலிதார்த்தம் அப்படின்னா கன்க்ளூஷனாக வந்த அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. அதோட ஏவம் திரிவிதாபி பிரத்யேகம் அனுநாசிக அனுநாசிக வேதேன திரிவிதாக பவதி. இப்போ இந்த 9 சொன்னமே இதை காட்ட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஏற்கனவே ரஸ்வம் தீர்க்கம் புதம் பார்த்தோம். இப்போ அப்புறம் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பார்த்தோம். இன்னும் 2 பேதம் இருக்கு, அனுநாசிகம் அனனுநாசிகம். அனுநாசிகம் அனனுநாசிகம் 2 வேதங்கள் எழுத்துக்குள்ள பேதங்கள், ஒரு எழுத்துக்குள்ள பேதங்கள் இருக்கு. அப்போ ரஸ்வதீகம் 3, உதாத்த அனுதாத்தம் ஸ்வரிதம் 3 இருக்கு, அனுநாசிகம் அனனுநாசிகம்னு அது ஒரு 2 பேதங்கள் இருக்கு. இப்போ எப்படி நம்ம பார்த்துருக்கோம் வச்சுப்போம். ரஸ்வம் 1, தீர்க்கம் 2, புதம் 3 அப்படி வச்சுப்போம். உதாத்தம் ஏ, அனுதாத்தம் பி, ஸ்வரிதம் சி அப்படி வச்சுப்போம். இப்போ அனுநாசிகம் அனுநாசிகம்ங்கிறது ஆ, இது ஆ அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம மேக்ஸ்லாம் போடுவோம், அந்த கணங்கள் போடுவோம்ல, ஏ பி இருக்கும், ஏ பி பிசி அப்படி போடுற மாதிரி. இப்போ ரஸ்வம் 1, உதாத்தம் ஏ ஆ, 1 ஏ ஆ இது முறைதான். அப்புறம் 1 பி ஆ, 1 ஏ ஆ, அது 1 ஏ ஆ அப்படின்னு தெரியும். இப்போ ரஸ்வா உதாத்தா அருணாசிகா, ரஸ்வா உதாத்தா அருணாசிகா. அச்சா புரியுதா? ரஸ்வா உதாத்தா அருணாசிகா, ரஸ்வா உதாத்தா அனனுநாசிகா. இது அனுநாசிகாவா அருணாசிகா அனுநாசிகா இதெல்லாம் சொல்லிடுறேன். அனுநாசிகம்னா என்னன்னு சொல்லிடுறேன், அடுத்தது வரப்போறது. இப்ப சொல்லிடுறேன். அனுநாசிகம்னா ஒரு எழுத்த முக்கசகித நாசிகையா, முக்கம்னா வாய், முக்கம்னா வாய் மட்டும். ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் வாயில இருந்தா சவுண்ட் வரப்போறது. இந்த இடத்துல முகம் இருந்தால நம்ம மூஞ்சி எடுத்துக்கூடாது, பேச எடுத்துக்கூடாது. முக்க சப்தம் ஏன்னா இந்த இடத்துல வாயை தான் சொல்றேன். ஏன்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரு வித்வான், 2 வித்வான்கள், தமிழ் நல்லா படிச்ச வித்வான் ஒருத்தர், தமிழ் தான் வசதின்னு சொல்ற வித்வான் ஒருத்தர், சம்ஸ்கிருதம் தான் வசதின்னு சொல்ற வித்வான் ஒருத்தர். 2 பேருக்குள்ள வந்து போட்டி வரைக்கும் என்ன சொன்ன, இது தமிழ் வித்வான் என்ன சொன்ன, தமிழ் தான் வசதி அப்படின்னு, சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் தான் வசதி அப்படின்னு சொல்றேன். சம்ஸ்கிருதம் தமிழ் வித்வானை பார்த்து கேட்டேன், நீங்க எந்த மூஞ்சியை வச்சுட்டு தமிழ் வசதின்னு சொல்றீங்க? ஆச்சரியம் சொல்றது ரசனையா சொல்லுவான் தெரியவா, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க தமிழ் வசதி அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டலாம். அதுக்கு தமிழ் வித்வான் சம்ஸ்கிருத வித்வானை பார்த்து நீங்க எந்த வாயை வச்சுட்டு சம்ஸ்கிருத வசதி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டலாம். இது சாராம்சம் என்னன்னா, தமிழ முகத்துக்கு தனியா வேர்டு கிடையாது. தமிழ்ல முகம் நம்ம சொல்றோம், தமிழ்ல பிரயோகம் பண்றோம், அதுக்கு அது சம்ஸ்கிருத வேர்டு. தமிழ்ல முகத்துக்கு தனியான வேர்டு கிடையாது. அதனால எந்த முகத்தை வச்சு மூஞ்சிக்கு அர்த்தமே கிடையாது. அப்படி இருக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க தமிழ் வசதின்னு சொல்றீங்கன்னு கேட்டதாகும். சம்ஸ்கிருதத்தை வாய்க்கு தனியா கிடையாது வேர்டு. முகம்னால வாய் தான், மூஞ்சிக்கு முகம்னு சொல்ற வழக்கமானது பிரயோகமானது உண்டு. அப்ப நீ எந்த வாயை வச்சுட்டு நீங்க சம்ஸ்கிருதம் வசதின்னு சொல்றீங்கன்னு கேட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியுமா, வாய் முகம் சப்தேன மூஞ்சி எடுத்துக்கூடாது, வாய் எடுத்துக்கணும். முக சகிதா வாய் பிளஸ் நாசிகா, நாசிகானா மூக்கு. ஒரு எழுத்த வாயாலையும் மூக்காலையும் சொன்னால் அது அனுநாசிகம்னு பேர். இப்போ ஆ இருக்கு, வாயால் சொல்லியிருக்கேன். இந்த ஆவை நான் மூக்கை சேர்த்து சொன்னேன்னா அது அனுநாசிகம். ஆ அப்படின்னு அந்த சவுண்டை மூக்காலையும் மூக்கையாலையும் அந்த சவுண்டை உச்சரித்தால் அந்த எழுத்துக்கு என்னன்னு பேரு அனுநாசிகம். சாதாரண ஈக்குன்னா அது அனுநாசிகம் இல்லை, அனனுநாசிகம். அந்த ஈய நான் மூக்கால சேர்த்து சொன்னேன்னா ஈ அப்படின்னு சொன்னேன்னா அது அனுநாசிகம். அத அருணாசிகம் அருணாசிகம். அருணாசிகம்னா மூக்கால சொல்றது,
அந்த எழுத்துக்கு எந்த சவுண்ட் எந்தோடைய இடத்துல உண்டாடுதோ அந்த ஸ்தானத்தோட மூக்கிய சேர்த்து மூக்காலே உச்சரித்தால் வாய் பிளஸ் மூக்கால உச்சரிக்கிற வர்ணத்துக்கு அருணாசிகம் என்று பெயர். அப்படி இல்லாம சாதாரணமா சொன்னா அது அரணாசிகம் என்று பெயர். ஓகேவா? மூக்கால இந்த எழுத்தை வாய் பிளஸ் மூக்கால சொன்னால் அருணாசிகம், ஒரு வாயால மாத்திரம் பிரயோகம் பண்ணால் அது அனனுநாசிகம். அதனால இந்த அகாரத்தை கிரஸ்வமான அகாரத்தை மேலால மூக்கால சொன்னா கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம், அந்த கிரஸ்வமான அகாரத்தை மேலால சாதாரண சொன்னால் கிரஸ்வ உதாத்த அனனுநாசிகம் அப்படின்னு கிரஸ்வ அகாரத்தை உதாரணத்துல 2, அதே மாதிரி கிரஸ்வ அனுதாத்த அருணாசிகம். அப்போ 1 D A 1 D A ஒரு கிரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம் அப்படின்னு ஒரு 2 வெரைட்டி. அதே மாதிரி மூணாவது 1 C A 1 C A கிரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம், கிரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம் அப்படின்னு 3. மொத்தம் எவ்வளவு இருக்கு? கிரஸ்வத்துல 6 வேடம். கிரஸ்வமான அகாரத்தை 3 எத்தனை 6 விதமா சொல்லலாம். கிரஸ்வமாவ உதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம், கிரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம் அப்படின்னு கிரஸ்வமான எழுத்துக்களுக்கு இந்த அகார இகார உகார ரிகார விகாரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பேதங்கள் இருக்கு? 6 விதமான பேதங்களா அந்த 6 விதமான ஒரு அகாரத்தை ஒரு இகாரத்தை ஒரு உட்காரத்தை ஒரு விகாரத்தை 6 விதமாக சொல்ல முடியும், சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரத்யேகம் அனுநாசிக அதிக அர்த்தம் திவிதா அனுநாசிகம் ஒரு எழுத்து, அனுநாசிகம் எழுத்து. ஏவஞ்ச கிரஸ்வா சோடா சோடான 6 விதம். கிரஸ்வமானது 6 ஒரு 6 விதம், ஈ 6 விதம், உ 6 விதம், ரு 6 விதம், லு 6 விதம். அப்புறம் தீர்க்கம், அதே தீர்க்க உதாத்த அனுநாசிகம் அது எழுதும். தீர்க்கம்னா 2 2 ஏ ஆ 2 ஏ ஆ. அப்புறம் பி ஆ 2 பி ஆ 2 சி ஆ 2 சி ஆ. அப்ப தீர்க்கமும் 6 விதம். அதே புரிதம் அது 3 ஏ ஆ 3 ஏ ஆ 2 3 பி ஆ 3 பி ஆ 4 3 சி ஆ 3 சி ஆ. ருத உதாத்த அனுநாசிகம், ருத உதாத்த அனுநாசிகம், ருத அனுதாத்த அனுநாசிகம், ருத அனுதாத்த அனுநாசிகம், ருத ஸ்வரித அனுநாசிகம், ருத ஸ்வரித அனுநாசிகம் அப்படின்னு தீர்க்கமான எழுத்துக்கும் 6. அப்போ கிரஸ்வம் 6, தீர்க்கத்து 6, புதுத்து 6. கிரஸ்வமான அகாரத்துக்கு 6 பேதம், தீர்க்கமான அகாரத்துக்கு 6 பேதம், புருதமான அகாரத்துக்கு 6 பேதங்கள். ஒரு ஆ அப்படின்னா அதுக்குள்ள மொத்தம் 6 மாதம் வர 18 பேதங்கள், 18 விதமாக அந்த ஆவை உச்சரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இது சோடா இது படிக்கலாம் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லியிருக்கேன். இந்த சந்தேகம் இருக்கா? திரும்பி நடத்தவா சொல்லி நடத்துறேன், புரியுனா திரும்பி நடத்துறேன். இன்னும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுவாமி. இப்போ நம்ம கிரஸ்வத்தை ஏற்கனவே 3 விதமா சொல்லியிருக்கோம். ஒரு எழுத்து உயிரெழுத்த கிரஸ்வம்னு ஒண்ணு, தீர்க்கம்னு ஒண்ணு, புருதம்னு ஒண்ணு, 3 விதமா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உதாத்தம் ஒரு பேதம் இருக்கு, அனுதாத்தம் ஒண்ணு இருக்கு, ஸ்வரித்தம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 3 பேதங்கள் இருக்கு. அனுநாசிகம் ஒண்ணு இருக்கு, அனுநாசிகம். இப்போ கிரஸ்வனா ஒரு மாத்திரை ஆ அது கிரஸ்வம், தீர்க்கனா ஆ 2 மாத்திரை, புருதா ஆ 3 மாத்திரை. ஓகேவா? கிரஸ்வம்னா ஒரு மாத்திரை, தீர்க்கனா 2 மாத்திரை, புருதம்னா 3 மாத்திரை. இது பேதம். இப்போ உதார்த்தம் அனுதார்த்தம் ஸ்வரித்தம் அது என்ன பேதம் அப்படின்னா, உதார்த்தம் அந்த ஆவை வாயுடைய மேற்பகுதியால சொன்னார் ஆ அப்படின்னு மேலால சொன்னார், அது ஆவுடைய உதார்த்தம். அது இறக்கி ஆ அப்படி இறக்கி சொன்னார், அது அனுதார்த்தம்.
சாதாரணமா பிரயோகம் பண்ணார் அது ஸ்வரிதம். உதாத்தன வாயுடைய மேல் பகுதியாக சொல்லுதல், அனுதாத்தன வாயின் கீழாட சொல்றது, ஸ்வரிதம்னா சமானமா சொல்றது. அப்போ ரஸ்வதீக புதம் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் புரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ அனுநாசிகம் அனுநாசிகம். அனுநாசிகம்னா வாய் சொல்லப்படுற எழுத்த அந்த வாய் மாத்திரம் சொல்லாம மூக்காலையும் சேர்த்து சொன்னால் அது அனுநாசிகம். அப்படி எழுத்தை மூக்கால சேர்த்து உச்சரித்தால் அது அனுநாசிகம். அப்படி மூக்கு சேர்க்காம சாதாரணமா சொன்னால் அது அனுநாசிகம். அப்படின்ட்டு இந்த எழுத்துதான் வேதனை. இதுதான் எழுத்து வேதனை. இதை எப்படி சொல்லணும்னா அந்த ரசமான ஒரு ஆவு எடுத்துட்டா அதை ரஸ்வ உதார்த்தம் அனுநாசிகம். அப்புறம் ரசமான எழுத்தை ஒரு மாதத்தோட எழுத்தை மேல் பகுதியாக மூக்கால் சொல்லுதல் ஒன்று. அந்த ரசமான எழுத்தை மேல் பகுதியில சாதாரணமா சொல்றது ஒன்று. அப்போ ரஸ்வ உதார்த்த அனுநாசிகம் ஒண்ணு, ரஸ்வ உதார்த்த அனுநாசிகம்னு ஒண்ணு. ஓகேவா? அதே இந்த ரஸ்வ எழுத்தை அனுதார்த்தம் இறக்கி சொல்லிட்டு அந்த ரசமான எழுத்தை இறக்கி அனுதார்த்தமா மூக்கால சொல்றது ஒரு விதம், அந்த ரஸ்வ எழுத்தை இறக்கி அனுதார்த்தமா சாதாரண சொல்றதுன்னு ஒரு விதம். அது ரெண்டு விதம் ஆச்சு. இது ரெண்டு நாளாச்சு. அதே ரசமான எழுத்தை சொரிதம் சமானம் கீழே இறக்காம மேலையும் தூக்காம சமானமா சொல்றது. அந்த ரசமான எழுத்தை சொரிதம சமானமாக மூக்கால சொல்றது, ரசமான எழுத்தை சமானமாக சாதாரண மூக்கு இல்லாம சாதாரண சொல்றது. அது மூணு விதம். அப்போ ரச உதாரணத்துல ரெண்டு, ரச அனுதாரத்துல ரெண்டு, ரச சொரிதத்துல ரெண்டு. அப்போ மொத்தம் 6 விதம். அதே தீர்க்கத்துல 6 விதம், புருதத்துல 6 விதம். மொத்தம் சேர்த்து 6, 12, 18 விதம் மொத்தம் ஆக்காரத்துக்குள்ள வேதங்கள் அப்படின்னு சொல்றது. சரியா? புரிஞ்சுதா? குழம்புறதா? கஷ்டமா இருக்கா? இந்த அடிச்சு ஒரு சாதனமா எழுதிப்படவா? அடிச்சிருவேன் மேக்ஸ் மாதிரி பிரிண்டிங் வர ரசம் தீர்க்கம் புருதம். இது புரிஞ்சுதா? ரசம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன, புருதம்னா என்ன, அது புரிஞ்சுக்கணுமா? ரசம்னா ஒரு மாத்திரை சொல்றது, தீர்க்கம்னா 2 மாத்திரை சொல்றது, புருதம்னா 3 மாத்திரை சொல்றது. ஆ ரசம், ஆ தீர்க்கம், ஆ புருதம். இது சந்தேகம் இருக்கா? என்ன ஓகேவா? இல்ல சார். ஓகே ஓகே. அனுதார்த்தம் உதார்த்தம் அனுதார்த்தம் சொல்லிட்டோம். அப்படின்னா உதார்த்தம்னா வாயுடைய மேலாள எழுது சொல்றோம். அது மேலாள சொன்னால் அது உதார்த்தம், அதை இறக்கி சொன்னா அனுதார்த்தம், சாதாரண சொன்னா சொல்லிட்டோம். இதுல சந்தேகம் இருக்கா? உதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அனுநாசிகம் அனுநாசிகம். அனுநாசிகம்னா மூக்கால சொல்றது. அந்த எழுத்தை மூக்கால சேர்த்து சொன்னா அனுநாசிகம், மூக்கையும் சாதாரண சொன்னா அனுநாசிகம். அனுநாசிகம் அனுநாசிகம். மூக்கால சொன்னா அனுநாசிகம், சாதாரண நம்ம சொல்றது அனுநாசிகம். அப்ப இந்த 2 பேதம். ஓகேவா? இது ஓகே எடுத்தேன். இப்போ இந்த ரசமான எழுத்து எந்த எழுத்து, ரசமான எத்தனை எழுத்து நம்ம பேர் சொல்லிட்டோம். இந்த ஆ இ உ ரு உயிரெழுத்துக்கள்ல அதான் ரச எழுத்துக்கள் சொல்லிட்டோம். இப்ப இந்த 6 உயிரெழுத்தை எப்படி சொல்ல, நம்ம மேலால சொல்லலாம், உதார்த்தமா சொல்லலாம், அனுதார்த்தமா சொல்லலாம், சொரித்தமா சொல்லலாம். ஓகேவா? ஆ ஆ ஆ அப்படின்னு அந்த ஆவை உதார்த்தமாகவும் அனுதார்த்தமாகவும் சொரித்தமாகவும் சொல்ல முடியும். இதுல சந்தேகம் இருக்கா? ரச உதார்த்தம் எப்படி சொல்லணும், ரச அனுதார்த்தம் எப்படி சொல்லணும், ரச சொரிதம் சொல்லணும்ன்றத புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஆன்ற எழுத வாயுடைய மேலாட சொன்னா உதார்த்தம், அதை இறக்கி சொன்னா இறக்கி சொன்னா அனுதார்த்தம், சமானமா சொன்னா சொரிதம். அதே தீர்க்கமான அது உதார்த்தம் அனுதார்த்தம் சொரிதம். அதே
சுத்தமான ஆகாசம் இது ரச உதாத்தம் சொல்றோம். இப்போ ரச உதாத்தம் ரசஸ்வரிதம், தீர்க்க உதாத்தம் தீர்க்க உதாத்தம் தீர்க்கஸ்வரிதம், சுத்த உதாத்தம் சுத்த உதாத்தம் சுத்தஸ்வரிதம். அது ஓகே ஆச்சா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா? இப்ப இந்த கிரஸ்த உதாரணத்தையே நான் மூக்கால சொன்னா ஒண்ணு, மூக்கால சொல்லாட்டா ஒண்ணு. இப்ப கிரஸ்தம்னு ஆ கிரஸ்தம், அதை உதாரணம்னா மேலால சொல்ல போறோம், ஆ அப்படின்னு சொல்ல போறோம். அந்த ஆ அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொன்னா அது அனுநாசிகம். அதே இந்த ஆவை மேலால தூக்கி மூக்கால சொல்லணும், ஆ அப்படின்னு மூக்கால சேர்த்து சொன்னா அது கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம். அப்படி இல்லாம ஒண்ணு மேல தூக்கி சாதாரணமா சொன்னால் அது கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம். கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம், கிரஸ்வ உதாத்த அனுநாசிகம். அப்ப இந்த கிரஸ்வத்துக்குள்ள இது ரெண்டு விதமா இருக்கு. அதே மாதிரி தீர்க்க உதாத்த அனுநாசிகம், தீர்க்க உதாத்த அனுநாசிகம். தீர்க்கத்துல ரெண்டு விதமா சொல்லலாம் உதாத்த. அப்ப புத உதாத்த அனுநாசிகம், புத உதாத்த அனுநாசிகம். இப்போ அதனாச்சு 3 2 6 அதே மாதிரி ரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், ரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், தீர்க்க அனுதாத்த அனுநாசிகம், தீர்க்க அனுதாத்த அனுநாசிகம், புத அனுதாத்த அனுநாசிகம், புத அனுதாத்த அனுநாசிகம். இது 6. அது ரஸ்வ ஸ்வரித ஸ்வரித அனுநாசிகம், ரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம், தீர்க்க ஸ்வரித அனுநாசிகம், தீர்க்க ஸ்வரித அனுநாசிகம், புத ஸ்வரித அனுநாசிகம், புத ஸ்வரித அனுநாசிகம், புத ஸ்வரித அனுநாசிகம், புத ஸ்வரித அனுநாசிகம். இதுவும் 6. மொத்தம் 18 வந்துடும். இப்படிதான் ரத்த தீர்க்க புதம், உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம், அனுநாசிகம் அனுநாசிகம். அப்ப நம்ம எழுதிட்டு வந்துன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நாளை இதை எழுதி பாருங்க. ரஸ்வா உதாத்தா அனுநாசிகா, ரஸ்வா உதாத்தா அனுநாசிகா. தெரியுதா? போர்டு மேல கீழே தெரிய மாட்டேங்கிறது சுவாமி, நடுவுல மட்டும் தெரியறது. இந்த உதாக்க தீர்க்க பிளித்த அந்த அந்த தெரியறது. கீழே அது கீழே எழுதுறது, அதுக்கு மேல எழுதுறதெல்லாம் விசிபிளா இல்லையே சுவாமி. அந்த போர்ஷன்ல தான் விசிபிளா இருக்கு. அங்க தெரியும். அனுநாசிகா ரெண்டு கிரஸ்வத்துல ரஸ்வா உதாத்தா அனுநாசிகா. 3 ரஸ்வா அனுதாத்தா அனுநாசிகா. 4 ரஸ்வா அனுதாத்தா அனுநாசிகா. 5 ரஸ்வா ஸ்வரிதா அனுநாசிகா, ரஸ்வா ஸ்வரிதா ரசத்துடைய 6 ரசம் எடுத்து அது ரசத்துல உதாத்தமா சொல்றது, அனுநாசிகமா சொல்றது. உதாத்தத்துல அனுநாசிகமா சொல்றது, ரசத்துல உதாத்தத்துல அனுநாசிகமா சொல்றது. அதே ரசத்துல அனுதாத்தம் அனுநாசிகா, ரஸ்வ அனுதாத்த அனுநாசிகா, ரஸ்வ ஸ்வரித அனுநாசிகா, ரஸ்வ ஸ்வரித அனுநாசிகா. அப்போ எந்த எழுத்துக்கு ரஸ்வம் இருக்கோ அது ரஸ்வத்துல ஒவ்வொரு எழுத்தும் 6 விதப்படும். ஓகேவா? ரஸ்வ எழுத்து என்ன எழுத்து? 5 எழுத்து இருக்குல்ல,
ஆ இ உ ரு ரு இந்த எழுத்து எல்லாம் கிரஸ்வம் இருக்கு. இந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் கிரஸ்வத்துல ஒவ்வொன்றும் 6 விதம் படும். இதே மாதிரி தீர்க்கம் தீர்க்கத்தை இங்க ஒண்டி மாறும். தீர்க்கா மாதம் தீர்க்கா உதாத்தா அனுநாசிகா தீர்க்கா உதாத்தா அனுநாசிகா தீர்க்கா அனுதாத்தா அனுநாசிகா தீர்க்கா அனுதாத்தா அனுநாசிகா தீர்க்கா ஸ்வரிதா அனுநாசிகா தீர்க்கா ஸ்வரிதா அனுநாசிகா அப்படின்னு தீர்க்கத்திலே 6 தீர்க்க எழுத்து எது இந்த 8 எழுத்துக்கள் இருக்கு. ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ இந்த எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இருக்கும். ஒவ்வொன்று எத்தனை எழுதப்படும்? அது எக்ஸ்ட்ராவா அதுவும் 6 விதம் படும். அடுத்து புருதம் தீர்க்க புருதம். அப்ப புருத உதாத்த அனுநாசிகா புருத உதாத்த அனுநாசிகா புருத அனுதாத்த அனுநாசிகா புருத அனுதாத்த அனுநாசிகா புருத ஸ்வரித அனுநாசிகா புருத ஸ்வரித அனுநாசிகா. அப்போ புருதத்துமே 6 விதம். புருத எழுத்துக்கள் இருக்கும். ஏன்னா இந்த 9க்கும் புருத எழுத்துக்கள் இருக்கு. அந்த 9க்கும் ஒவ்வொன்று எத்தனை எழுதப்படும்? 6 விதம் படும். 6 விதப்படும். வச்சுக்கோங்க. ஒரு அண்ணா தம்பி அண்ணா கூட தம்பி 2 பேர் வச்சுக்கோங்க. ரஸ்தோன்னு ஒரு அண்ணா தீர்க்கன்னு ஒருத்தர் 3 பிள்ளை. ரஸ்தோன்னு ஒரு பிள்ளை தீர்க்கன்னு ஒரு பிள்ளை புருத்தன்னு ஒரு பிள்ளைன்னா ஒவ்வொருத்தரும் 6 ஒருத்தருக்கு 6 பசங்க அப்படின்னா ரஸ்தத்துக்கு 6 பசங்க தீர்க்கத்துக்கு 6 பசங்க புருத்தத்துக்கு 6 பசங்க மொத்தம் எத்தனை பேர் எத்தனை 18 பேர் இருப்பான். அப்பதான் மொத்தம் சேர்த்தா 18. ரஸ்தம் 6 தீர்க்கத்துல 6 புருத்தத்துல 6ன்னு வச்சா 18 வரும். சில பேருக்கு இப்ப இது அப்படி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன கிடையாது, அவத்துல கிரஸ்வம் கிடையாது, உண்டு உத்திரம் கிடையாது. அப்போ 2 பிள்ளை வச்சுக்கணும். அப்போ அந்த கிரஸ்வத்துல 6 உண்டு, தீர்க்கத்துல கிடையாது 0, புருதத்துல 6 புருதம் எல்லாத்துக்கும் உண்டு. அதான் புருதத்துக்கு 6 உண்டு. அப்போ அது 12 வர போடுது. அது இருக்கல சில பேர் 2 பிள்ளைன்னா 2 பேர் 6 பிள்ளைன்னா 12 பேர். அதே மாதிரி கணக்கு. அப்போ கிரஸ்வத்துல 6 தீர்க்கத்துல 6 புருதத்துல 6 மொத்தம் 18. ஓகேவா? சுவாமி ஒரு டவுட். இப்ப ரஸ்வத்துல அ இ உ ரு லு இருக்கு இல்லையா, 5 எழுத்து இருக்கு. இந்த 5 எழுத்து ஸ்பெல் பண்ணணுமா சுவாமி? அது 2த்துலயுமே பண்ணலாமா? எல்லாத்தையும் ரஸ்வ எழுத்து எது இருக்கோ அதுல உதார்த்தம் எல்லாம் உண்டு. ரஸ்வ உதார்த்தம் உண்டு, ரஸ்வ அனுநாசிகம். அதான் சொல்றேன், ஆ இருக்கு, அது ரஸ்வ எழுத்து. அந்த ஆவை நீங்க மேல சொன்னா அது உதார்த்தம், ரஸ்வ உதார்த்தம். அந்த ஆ மூக்கா சொல்லுங்க, ஆ அது ரஸ்வ உதார்த்த அனுநாசிகம். அது மூக்காம சொல்லாம சாதாரண சொல்லலாம், ஆ மேல வந்து சொன்னீங்க அது அனுநாசிகம். அனுநாசிகம் அதே மாதிரி எல்லாத்தையும் உண்டு. இல்ல சாமி, மூக்குல சொல்றது கரெக்டா, வாயில சொல்றது என்ன 2த்துலயுமே சொல்லலாம்னா? 2த்துல எந்த எப்படி சொல்லி இருக்கோ அது சொல்லணும். இப்போ இது சாதாரண வந்து ஆ சொல்ல போறோம். இது சில அனுநாசிகமா இருக்கும். அப்ப அனுநாசிகம் மூக்கால இருக்கும், அந்த ஆவா மூக்கால போறோம். உங்க பையன் இருக்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனி பாஸா இருக்கீங்கன்னா வந்தா பையன் அவருக்கு பாஸ், நீங்க பாஸா பையனா கேட்ட என்ன சொல்லிருக்கோம்? எந்த போஸ்டிங் எங்க இருக்கீங்களோ அந்த கேட்டா நடந்து போயிருக்கோம். அப்ப ஆவா சாதாரண ஆவா பிரயோகப்பட்டிருக்காங்க சூட்ட சொல்லியிருந்தாருன்னா ஆ சொல்ல போறோம். ஆ இல்லாம அனாசிகமா சொன்னா அந்த அனாசிகமா அந்த எழுத்து ஆக மூக்கால சொல்லணும். அதுக்கு பின்னாடி எங்க கேள்வி வரப்போகுது. இப்ப நம்ம இப்படி பேசுறோம், 18 டைப். அந்த ஆ இருக்கு, இது அனுநாசிகமா அனுநாசிகமா? அது எப்படி சொல்றீங்க? நான் மூக்கால் சொல்றேன் நானு. அவர் எழுதினா கஷ்டம், எழுதச்சு புக்ல நீங்க எப்படி சந்தேகமா வராது நம்மளுக்கு. நான் சொல்லதே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் போது கேள்வி கேட்டு நம்ம என்ன பண்ற கேள்வி கேட்டு அதுக்கே விருத்திகார வார்த்தைக்காக எழுதிட்டேன். ஞானாசிக்கா பாரதியா அப்படின்னு எழுதிட்டேன். அருணாசிக்கு சொன்னாலும் தெரியும், சொல்லாம தெரியாது. நீ அது குழம்பிக்க வேண்டாம்.
பிரதிஜ்ஞாக பாணினியான பாணி சிஷ்யாக்கள் அவருக்கு வியாக்கியான இடத்துல அது கமெண்ட்ரி எழுதப்படல. அவ கமெண்ட்ரியில எங்க அனுநாசிகம் சொல்லியிருக்காரோ நீ அங்க வச்சுதான் போறோம், நீ குழந்தைக்கு வேண்டாம். அவ கமெண்ட்ரி பாரு அங்க சொல்லியிருப்பான் இந்த இடத்துல நகால அனுநாசிகம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவ எங்க பிரதிஜ்ஞா சங்கல்பம் பண்ணிக்கிறது, அவ பிரதிஜ்ஞை எங்க பண்ணிருக்காரோ அந்த இடத்துல அது அனுநாசிகம். இந்த இடத்த பத்தி அனுநாசிகமா சொல்லிக்கோ. பிரதிஜ்ஞா அனுநாசிக்கா பாணினியா வாக்கியம் போட்டுட்டு அவளே நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ குழம்பு நீ எப்படி உச்சிட்டு தெரியலேன்னு கஷ்டப்பட வேண்டாம். அருணாசிகமா இருந்தால் அவள் வியாக்கியானம் என்ன பண்ணிருப்பா, இந்த இடத்துல இந்த எழுத்து அருணாசிகம் சொல்லிடுவா. அந்த இடத்துல அருணாசிகமா வச்சுக்கோ, சொல்ல அர்த்தம் நீ பிரயோகம் பண்ணிக்கலாம், இந்த இடத்தையும் அப்படி சாதாரணமா பிரயோகம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டா. அதனால அவ கவலைப்பட வேண்டிய அவசியம். அவ எங்க வியாக்கியானத்தை பண்ணிருக்காளோ அங்க ஒட்டி வச்சுட்டா போதும். ஓகேவா? வேற சந்தேகம் இருக்கா? அருணாசிகம் அவ சொல்றது சொல்லிட்டு அருணாசிகாக அருணாசிகம்னா என்னன்னு அவ சூத்திர பிரகாரம் சொல்ற. முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணாக அருணாசிகா. அருணாசிகாகனா என்னன்னா முகசகித நாசிகையா, முகம்னா வாய், சகிதன கூடிய, நாசிகையா மூக்கால், முகம் வாய் பிளஸ் மூக்கால், உச்சாரியமான சொல்லப்படுகின்ற உச்சரிக்கப்படுகின்ற வர்ணா எழுத்துக்களுக்கு அருணாசிகம் என்று பெயர். எந்த எழுத்தானது வாயாலையும் மூக்காலையும் சேர்த்து உச்சரிக்கிறார்களோ அந்த எழுத்துக்கு அருணாசிகம் என்று பெயர். அப்ப எதா ஆ இ ஊ போடுங்க. அந்த அருணாசிகம்னா அர்த்தத்தை வேற புரிய வைக்கிறார்களோ அது புரிய வச்சுதான் அந்த அருணாசிகம் அர்த்தம். ஆ போட்டு கேக்குறதா கரண்ட் போயிடுச்சு இல்ல கரண்ட் போயிடுச்சு. ஓகே ஓகே.
முக்கசகித்த நாசிகையா உச்சாரியமான மூக்கால் பிளஸ் வாயாலும் சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கு அருணாசிகம் என்று பெயர். அது உதாரணம் ஆ மாதிரி ஆ போட்டு மேல மாதிரி போட்டு சொல்லி வைப்பா. அது பேர் அருணாசிகம் ஆ அப்படி சொல்லணும். அதை மூக்காலையும் சொல்லலாம். அந்த அளவு அந்த போட்டு வச்சுக்கிறது மூக்காலையும் சேர்த்து சொல்லணும். அப்படின்னு மூக்காலையும் சேர்த்து சொல்லணும். மூ அப்படின்னு சொல்லணும். இப்போ வெஞ்சனேஷு நித்தியதானி பஞ்ச வெஞ்சனானி நித்திய அருணாசிகா. இப்போ இந்த ஆல உயிரெழுத்துக்கள்ல இந்த ஆ இ ஊர் எல்லாருக்கும் அருணாசிகமா உண்டு, அருணாசிகமும் சொல்லலாம். ஆ சொல்லலாம், ஆ சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த வர்க்கத்தினுடைய கடைசி எழுத்துக்கள்ல இந்த கடைசி எழுதிருக்க இது எப்பவுமே இது மூக்கால் தான் சொல்லணும். இது நித்தியம் அருணாசிகம். வர்க்கத்தினுடைய கடைசி எழுதிருக்க காக்கா காக்கா ககனா காக்கா ககன்யா காக்கா ககனா காக்கா ககனா காக்கா பபமா இந்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்களும் எப்ப சொன்னாலும் இதை மூக்கால தான் சொல்லணும். ஏன்னா நித்தியம் இது அருணாசிகம். நீங்க எப்போ தனியா பிரயோகம் பண்ணாலும் சரி, மா சொன்னாலும் சரி, இப்போ அது அருணாசிகமா தான் பிரயோகம் பண்ண சொல்ல. அது அருணாசிகம் இல்லாம அருணாசிகமாக மூக்கு இல்லாம சொல்றதுன்றது கிடையாது. இது நித்தியம் அருணாசிகம். அந்த உயிரெழுத்துக்கள் என்ன சொன்னோம், விகல்பேன வந்தது. ஆ சாதாரணமாவும் இருக்கு, 2 விதமாவும் இருக்கு. ஆ அருணாசிகமாவும் இருக்கு, அருணாசிகமாவும் இருக்கு. ஆனால் இந்த ஞமனனுக்கு 5ம் எப்பவுமே எப்ப பிரயோகம் பண்ணாலும் இது மூக்கால தான் பிரயோகம் பண்ணணும். நித்தியம் இது அருணாசிகம். அதான் சொல்லிருக்கு. இத்தேதானே இவைகள் அனைத்தும் பஞ்ச வெஞ்சனானி 5 வெஞ்சனான மெய்யெழுத்துக்களும் நித்தியம் அருணாசிகா. எப்போ தனியா பிரயோகம் பண்ணாலும் சரி, எப்படி சேர்த்து பிரயோகம் பண்ணாலும் சரி, இது அருணாசிகமா தான் மூக்கால தான் சொல்லணும். தவிர மூக்கு இல்லாம சொல்ல கூடாது. நித்தியம் அருணாசிகா. அதே மாதிரி இந்த மூணு வெஞ்சனங்களை மெய்யெழுத்துக்களை இந்த 5ம் நித்தியம் அருணாசிகம். இந்த யா வா லா இந்த இவைகள் 3ம் நித்தியக்கானி ஸ்ரீனி வெஞ்சனானி. சாதா யா அப்படியும் இருக்கு, வா லா அப்படியும் அருணாசிகமாவும் இருக்கு, அருணாசிகமாகவும் இருக்கு, 2 விதமாவும் இருக்கு. இது டபுள் ஆக்ஷன். யா சாதாரண எக்காரம் இருக்கு, யா அருணாசிகம் எக்காரமும் இருக்கு. வா சாதாரணமா இருக்கு, வா அருணாசிகமாவும் இருக்கு. லா சாதாரணமாவும் இருக்கு, லா அருணாசிகமாவும் இருக்கு. அதான் இருக்கு. யா வா லா எவலா ஏதானி இவைகள் ஸ்ரீனி இந்த 3ம் வெஞ்சனானி மெய்யெழுத்துக்களும் அருணாசிகான்யப்பி. அருணாசிகான்யப்பின்னா அருணாசிகமா கூட அல்லது கூடன்னா 2ம் இருக்கு அர்த்தம். அருணாசிகாப்பி அருணாசிகான்யப்பி அருணாசிகமாவும் இருக்கு, அருணாசிகமாகவும் இருக்குன்றது விசேஷம். இப்போ இந்த அருணாசிகம் தர்மமானது தம் உயிரெழுத்துக்களுக்கு எல்லாத்தையும் அந்த 9 எழுத்துக்களுக்கும் அருணாசிகம் உண்டு. மெய்யெழுத்துக்கள்ல இந்த 5 எழுத்துக்களுக்கும் விகல்பேன நித்தியமா உண்டு. இந்த 3 எழுத்துக்கும் 2மே உண்டு. எப்போ இது இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். இந்த 3ன்றத விசேஷம் அப்படின்றத சொல்லி காட்டிருக்கேன். ஓகேவா? இந்த காலத்துல முடிச்சுக்கலாம். சந்தேகம் தான் சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? மிச்ச எழுத்துக்கள்லாம் எப்படி ஒன்றும் சொல்லலாம் சுவாமி. இப்ப அந்த 5 + 3 8 விட்டுட்டா மிச்சத்தெல்லாம் அனுநாசிக்கால சொல்லலாமா? கிடையாது. மெய்யெழுத்துக்களை 5க்கு மாத்திரம்தான் எப்பவுமே அருணாசிகம். ஓகே, அது புரிஞ்சுது. அருணாசிகமா உண்டு. மீதி எழுத்துக்கு அருணாசிகமே கிடையாது. எல்லாம் அனுநாசிகம் தான். ஆமா. இந்த 5 தவிர மீதி எல்லாமே வந்து அனுநாசிக்கா இதுலயும் சொல்லு. ஓகே. இந்த 5 எழுத்துக்கு இது எப்பவுமே அருணாசிகம் மூக்கால் தான் சொல்லணும். ஓகேவா? ஆமா. ஓகே. மூக்காலையும் சொல்ல வேண்டிய
ஞாபகம் இருக்கு. இந்த 8 எழுத்துல தவிர இது 8 மூக்கால சொல்லக்கூடாது. ஓகே 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 ஓகே. இந்த 8 தவிர ஆன்மாதி கிடையாது. மெய் எழுத்துக்கள் இந்த 8 எழுத்துக்களை தவிர மூக்கால சொல்ற எழுத்துக்கள் எதுவும் கிடையாது. உயிர் எழுத்துக்களை மட்டும் 2 சொல்லலாம். எல்லா இடத்துக்கும் உண்டு. அருணாதிகம் எல்லா எழுத்துக்கும் அருணாதிகமான உண்டு. உதாரணம் எல்லாத்துக்குமே அருணாதிகம். அருணாதிகம் சொல்ல அருணாதிகமும் சொல்றாங்க. கஷ்டமா இருக்கும் பாருங்க. அப்புறம் நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். நான் குழம்பிக்கு வேணா போர்ஷன் பார்த்து தெரிஞ்சிடும். திரும்பி சந்தேகம் தான் கேட்கணும். தப்பு இல்லை, நடத்தலாம். அடுத்த வேலைக்கான கிளாஸ். धन्यवादाः. धन्यवाद स्वामी. धन्योस्मि.